உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 50வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் எந்த ஆர்டரில் இந்த அத்தியாயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சாய் சச்சரித்திரத்தை பேஸ் பண்ணி தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம மகான்கள் பற்றின கதைகளோ, அவங்களோட லீலைகளோ, அவங்களோட நற்செயல்கள் பற்றி இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோன்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சிரும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அதுவும் தவிர நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளதாகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்பேற்பட்ட ஒரு மகான் பற்றி தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்துன்னு வரோம். அவர் தான் ஸ்ரீ சாய்பாபா, சத்குரு ஸ்ரீ சாய்பாபா. அவர் எந்த பேரில் வேணாலும் நம்ம கூப்பிடலாம். சாய்மா, சாய் தேவா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மகான் கிட்ட நம்ம சரணடைஞ்சு நம்ம வாழ்க்கையோட முக்தி நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமானது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுடணும். அது என்னன்னா நம்மளுடைய அகங்காரம். எப்படி அந்த அகங்காரம் நமக்குள்ளே வருது அப்படின்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நல்ல செயலாக இருக்கட்டும், தீமையான செயலாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கக்கூடாது. நான் தான் இதை செஞ்சேன், இந்த வேலை என்னால் தான் முடிஞ்சுது, நான் தான் இதோட பலன் எதிர்பார்க்குறேன், என்னால் தான் இதை அனுபவிக்க முடியறது அப்படிங்கிற எண்ணங்களை அடியோடு நம்ம அவர் காலடியில் சரண்டர் பண்ணிடணும். ஏன்னா அவர் நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் வெறும் உடல் தான், அந்த ஜீவாத்மா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மனில் அந்த பரமாத்மா, சாயின்ற பரமாத்மா நம்மளோட இருக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது, நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம உடல் மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம், இந்த உள்ளே இருக்கிற ஜீவனை பற்றி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம மாயையோட இதில் பவருக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோம். இந்த மாயை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது. அதை உணரவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. ஆனால் அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. நல் வழிக்கு போகிற எந்த மனிதனும் ஒரே நிமிஷத்தில் மாற்றி கொண்டு வரக்கூடிய பவர் இந்த மாயைக்கு இருக்குது. அப்போ நம்ம இதை புரிஞ்சுட்டோன்னா எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனுஷன்களுக்குள்ளேயும் இந்த தெய்வம் குடி இருக்குன்னு நினச்சா இந்த மாயையோட பிடிக்குள்ளே நம்ம சிக்காமல் வெளியில் வந்துடுவோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. எல்லா பக்தர்களோட நன்மைக்காக ஸ்ரீ சாய் என்ன பண்ணார்னா, தான் வாழ்க்கையோட வரலாறு, அவரோட சரித்திரத்தை தானே எழுதணும் அப்படிங்கிற முடிவுக்கு என்ன பண்ணார், ஹேமாட் பந்த் மனசில் இந்த எண்ணத்தை தோண வச்சு ஹேமாட் பந்தோட கையை பிடிச்சி தானே தான் எழுதினார். இந்த ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஹேமாட் பந்தோட முயற்சி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக ஊன்றுதல் சாய்பாபா மட்டும்தான். ஏன்னா அவர் நினச்சிருந்தாதான் இதை நடந்துரு. இது ஒரு மகா காவியம். இது ஒரு மனுஷனால் சாதாரணமாக செஞ்சுருக்க முடியாது. பாபா இந்த உலகத்தில் தோன்றினதுக்கு காரணமே என்னன்னா, வழிமாறி போன மனுஷங்கள், அவரோட பக்தராக இருக்கட்டும், பக்தராக எல்லாம் இருக்கட்டும், தர்ம மார்க்கத்தை மீறி, சத்தியத்தை மீறி தவறான வழிக்கு போகிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி இந்த மாயோட அந்த சூழ்ச்சியிலேருந்து அவங்கள தப்பிக்க வச்சு அறியாமையிலேருந்து அவங்கள காப்பாற்றி நல்வழியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பாபாவோட இந்த உலகத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த காரணம். இன்கார்னேஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் இது. பல காரணங்கள் இருக்குது, இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தர் யாரை பாபா ரொம்ப நேசிச்சாரோ, பாபாவை யார் ரொம்ப நேசிச்சாரோ அவருக்கு ஒரு நல் வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது பாபா ஏற்கனவே முடிவு பண்ணி அவரோட நிலையை நல்லபடியாக அந்த உலகத்தில் அவர் பேரும் அந்த ஒரு பக்தனோட பேரை நல்ல நிலைநாட்டணுங்கிறதுக்காக பாபா ஒரு முயற்சியும் எடுத்திருக்கிறாரு. அவர் பேர் தான் ஹரி சீதாராம் தீக்ஷித். அவரை செல்லம்மா பாபா, காக்கா சாஹிப் தீக்ஷித் எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. 1909 வரைக்கும் தீக்ஷித், ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு பாபாங்கிறது யார், சாயி அப்படிங்கிறது யாருங்கிற அந்த பேர் வச்சு கூட அவருக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப ஒன்றி போய் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அவரை பற்றி அவரை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப பற்று ரொம்ப அவரோட அவர் அந்த எப்படி ரொம்ப க்ளோஸ்லி அட்டாச் ஆகிட்டார், அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டார். ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னு தெரிய வருதுன்னா, இது மின் ஜன்மத்தோடைய ரிணானு பந்தம்.
ரிணானுபந்தம்னா அந்த ரிணம் ஒருத்தரோட ஒருத்தர் சேரணும் அப்படின்னு ஏதான ஒரு ஜென்மத்தில் நமக்கு அந்த தொடர்பு இருந்தால் தான் நம்ம இந்த ஜென்மத்தில் ஒருத்தரை சந்திப்போம், அவங்களோட நம்ம பழகுவோம், அவங்களோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகும். இந்த பந்தம் இருந்தால் மட்டுமே தான். இது மாதிரி தான் பாபாக்கும் தீக்ஷித்துக்கும் நடந்த இந்த ரிணானுபந்தத்தோடைய காரியத்தினால இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. தீக்ஷித்தை பற்றி அவரோட பர்சனல் லைஃப் பற்றி சில விவரங்கள் பார்க்கலாம். 1864 அவர் காண்ட்வா அப்படிங்கிற இடம், வடநகர நகரா அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கே அவர் பிறந்தார். நாக்பூரில் நடுநிலை பள்ளி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சீனியர் லெவல், ஹையர் லெவல் எஜுகேஷன் மும்பையில் பண்ணார். ஒரு நல்ல படித்த குடும்பத்துக்கு சேர்ந்தவர் அவர். 1883 அந்த வருஷத்தில் லா படிச்சுட்டு ஒரு லா கிராஜுவேட் ஆகிட்டார். அப்புறம் சில நாள் கவர்மெண்ட் சாலிசிட்டர் ஃபர்மில் வேலை செஞ்சு தனக்கு சொந்தமாகவே ஒரு சாலிசிட்டர்னா லீகல் ஃபர்ம், அந்த ஃபர்மை ஆரம்பித்து அதில் அவரே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். நானா சாஹேப் சந்தர்கரும் தீக்ஷித்தும் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் லோனாவலா அப்படின்ற ஒரு இடம் பூனா கிட்ட இருக்குது, அங்கே சந்திச்சாங்க. அந்த சந்திப்பும் போது 2 பேரோட இத்தனை வருஷத்து காலம் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சுக துக்கங்கள்லாம் ஒருத்தருக்கொத்தர் பரிமாறிக்கிறாங்க. அப்போ தீக்ஷித் சொல்கிறாரு, இந்த மாதிரி லண்டனில் படிக்க போகும்போது, மேல் படிப்பு போகும்போது ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டில் என்னோட கால் மாட்டிக்கிட்டு என்னோட கால் ஊனமாயிடுச்சு அப்படிங்கிறாரு. எத்தனையோ 100 விதவிதமான முயற்சிகளோ, நிறைய மருந்து மாத்திரை, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தோம், என் கால் சரியாகலை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாரு. அப்போ நானா என்ன பண்ணுறாரு, அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, சாய்பாபாவோட மகா சக்திகள் என்ன அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், அதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே அவர் தீக்ஷித் கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னோட காலோட இந்த ஊனம் சரியாக போகணும் அப்படின்னா நீ என்னோட பாபாவை நீ தரிசனம் பண்ணிக்கணும், உன் தரிசனத்தினால மட்டுமே கூட உடனே உன் கால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பாபா சொன்ன சில விஷயங்கள் நானா அப்போ தான் தீக்ஷித் கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாபா எப்போவுமே சொல்வார், எனக்கு பிடித்தமான மனிதன் இல்லை என்னோட பக்தன் எங்கே வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கட்டும், 7 கடல் தாண்டி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை காலுக்கு ஒரு சின்ன கயிறை நான் கட்டி அவனை என் பக்கம் இழுத்துன்னு வராது, என்னோட ஒரு பறவைக்கு காலுக்கு கட்டி எப்படி இழுத்துன்னு வரோமோ அந்த மாதிரி நான் இழுத்துன்னு வருவேன் அப்படின்னு பாபா எப்போவுமே சொல்வார். அந்த விஷயத்தை நானா தீக்ஷித் கிட்ட சொல்கிறாரு. அப்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நீ பாபாவுக்கு சேர்ந்தவனாக இருந்தால் மட்டுமே தான் உனக்கு அவரை பார்த்தா அட்ராக்ஷன் வரும், இல்லாட்டி உனக்கு அவரை பார்த்தா சாதாரண ஃபக்கீராக தான் தோணும். உன் விருப்பப்படி நீ எப்போவுமே பாபா கிட்ட போக முடியாது, இதில் எந்த உன்னோட சம்மதமே கிடையாது, பாபா விரும்பினா மட்டும்தான் நீ அவரோட பக்தனாக முடியும், இவ்வளோத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட தீக்ஷித்துக்கு ரொம்ப ஆர்வம் உண்டாருது, எப்படியாவது பாபா தரிசனம் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவர் நானா கிட்ட சொல்கிறாரு, நானா எனக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த எனக்கு கால் சரியில்லை, இதில் ஊனம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் மனசில் ஊனம் இருக்குது, என்னோட எண்ணத்தில் ஊனம் இருக்குது, எனக்கு இது ஒரு வழியாக என்னை விட்டு போயிடுச்சுனாலே நான் ரொம்ப ஒரு நல்ல புத்துணர்ச்சியோட ஒரு நல்ல மனுஷனாவேன், இது உன்னோட குரு தரிசனத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்குறாரு. இதுவும் சேர்த்து உன் குரு தரிசனத்தினால எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படிங்கிறதும் கேட்குறாரு. ஸோ என்னோட கால் ஊனத்தை விட என் மனசுலையும் என்னோட எண்ணத்தில் இருக்கிற ஊனத்தை அவர் சரியாக்கிட்டார் அப்படின்னா இதை விட சிறந்த ஒரு குரு யாரும் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தீக்ஷித்துக்கு ஒரு அஃபிஷியல் வேலை, அவருக்கு ஒரு அகமது நகர் அப்படின்ற ஊர் இருக்குது, ஷிரடி கிட்ட இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக அது. அங்கே ஓட்டு வாங்கணும், ஒரு சீட்டுக்கு மும்பை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்த எலெக்ஷனுக்கு அவர் ஓட்டு கேட்கறதுக்காக இங்கே வராரு. இங்கே வரும்போது அவருக்கு சர்தார் காக்கா சாஹேப் மீரிக்கர் அப்படின்னு அந்த ஊர் பெரிய மனுஷன், அவர் வீட்டில் அவரை தங்க வைக்கிறாங்க. காக்கா சாஹேப் மீரிக்கரோட பையன் அவர் பேர் பாலா சாஹேப் மீரிக்கர், அவர் கோப்பர்காவோட மாமலத்தார், அவர் பெரிய அஃபிஷியல் கோப்பர்காவோடது. அவரும் அதே நேரத்தில் அகமது நகர் வராரு. அகமது நகரில் குதிரைங்களை வச்சு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கோம், அதை பார்க்கறதுக்காக பாலா சாஹேப்பும் வராரு. அப்போது தீக்ஷித் உள்ளுக்குள்ளேயே கோட்டை கட்டிக்கிட்டே இருக்காரு, எப்படி நம்ம போய் பாபாவை மீட் பண்ண போகிறோம், பிளான் பண்ணுறாரு, யார் கூட்டின்னு போவா, எப்படி போகணும், எந்த நேரத்தில் போகணும், அவரோட ஆங்ஸைட்டி அவரால் கட்டுப்படுத்தவே முடியல.
அதே நேரத்தில் வந்து அவர் எண்ணத்தை வந்து இந்த பாலா சாஹேபும் காக்கா சாஹேப் தீக்ஷித்க்கு மீடிக்கர்கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு பாபாவை பார்க்கணுன்னு. அப்பாவும் பையனும் அவங்களும் யோசிக்கிறாங்க, எந்த வழி, எந்த ஒரு நேரம் வந்தால் சரியான நேரம் நம்ம வந்து இவரை கொண்டு போய் பாபா கிட்ட வந்து சேர்க்கறது, யார் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி அவங்களும் அவங்க லெவலில் அவங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மாஸ்டர் பிளானர் யாருன்னு நம்ம சாய்பாபா தான். அவர் ஷிரடியில் உட்காந்து அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்ன பண்ணால் இந்த தீட்சித்தை என்கிட்ட நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கெல்லாம் அது தெரியாது, அந்த தீட்சித்துக்கே தெரியாது. அந்த நேரம் பார்த்து அகமது நகரில் வந்து ஷாமாவை பார்க்குறாங்க சில பேர். யார் பார்க்குறாங்க? நானா சாஹிப் பான்சேயும் அப்பா சாஹிப் காத்ரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாபா பக்தர்கள் தான். இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு உடனடியாக அவங்களுக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி தீட்சித்துன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பாபாவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாருன்னு. அவங்க வந்து ஷாமா கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன வேலையாக வந்திருக்கியோ தெரியல, நீ போய் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ மிரிக்கர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தீட்சித்தை சந்திச்சிரு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஷாமாவோட மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லைன்ற தகவல் கேட்டு தான் அவங்க ஒய்ஃபு கூட்டிட்டு அவர் அஹமத் நகர் வராரு. அப்போ அவர் அந்த அம்மா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் உடனே மீரிக்கர் வீட்டுக்கு போகிறார். போன உடனே அங்கே வந்து தீட்சித்தை சந்திக்கிறாரு. 2 பேருக்கும் அறிமுகம் ஆறுது. அந்த நேரத்தில் பார்த்து ஷாமா சொல்கிறாரு, நானே கூட்டின்னு போகிறேன்ட்டு அன்றைக்கி ராத்திரி 10 மணி ட்ரெயின்லேயே வந்து ஷிரடி கிளம்பி போகிற மாதிரி ஒரு முடிவு ஆறுது. அதுக்கும் முன்னாடி காக்கா சாஹேப் மீரிக்கர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ மேலே ஒரு திரை போட்டிருக்கோம். அந்த திரையை எடுத்து காட்டுறாரு. அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நம்மளுடைய சாய் சத்குரு, நம்ம சாய் தேவாவோடது. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். காக்கா சாஹேப் தீட்சித்துக்கு வந்து வாயில் வார்த்தையே வரல, அவ்வளோ ஆனந்தம். நான் யாரை பார்க்க போகிறேனோ அவரை முன்னாடியே இங்கேயே காமிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஃபோட்டோ வந்து மேகாவோடது. அதில் ஏதோ வந்து ரிப்பேர் ஒர்க் இருக்கிறதுனால அஹமத் நகருக்கு இவங்க கிட்ட கொடுத்து அமிச்சிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஷாமா ஷிரடிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுனால இந்த ஃபோட்டோ அவர் மூலமாக கொடுத்து அனுப்புறதுன்றது முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் பெரிய கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தரோட வேலை இன்னொருத்தர் எடுத்து பண்ணுறாரு, ஒருத்தரை வந்து கூட்டின்னு போகிறதுக்காக வராங்க. யாருமே சலிக்கலை, நாம் ஏன் செய்யணும், அந்த அளவுக்கு வந்து பந்த பாசங்கள். அதுக்கு வந்து சொந்தம் தேவையில்லை, சொந்தம் இல்லைனாலும் பாபா தான் எல்லாருக்கும் சொந்தம். அந்த பாபாங்கிற சொந்தத்தை வச்சு எல்லாரும் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லா 2 பேரும் தயாராகிட்டு ஷாமாவும் தீட்சித்தும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ட்ரெயின் வருது. ட்ரெயின் 2nd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப கூட்டம், இவங்களால் ஏறவே முடியல. என்னடாப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த ட்ரெயினோட கார்டு வந்து எதேச்சியாக தீட்சித்துக்கு பரிச்சயமானவராக இருக்கார். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் இதில் ஏறி போனோன்னு ரொம்ப என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக அவங்க 2 பேரையும் 1st கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி அவங்கள கொண்டு போய் கோப்பர்காவில் இறக்குறாங்க. பாபாவோட பியூட்டிஃபுல்லான ஜேர்னி பாருங்கள், எவ்வளோ நல்லா பிளான் பண்ணுறாரு. என்னோட பக்தனை எவ்வளோ நான் வந்து அட்டகாசமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு கோப்பர்காவில் இறங்கினோன்னு பார்த்தா அங்கே நானா சாஹேப் சந்திரகோரை மீட் பண்ணுறாரு. தீட்சித்துக்கு இன்னும் சந்தோஷம். 3 பேருமா சேர்ந்து சாய்பாபாவை பார்க்க போகிறாங்க. தீட்சித் தூரத்துலேருந்து பாபாவை பார்க்குறாரு, கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவரோட மனசு அப்படியே உருகிறது, பாசத்தில் நேசத்தில் உருகிறது. இவ்வளோ ஒரு அன்புக்கு வடிவமான ஒரு கடவுளாக இவர் பார்க்கறச்சே நம்ம மனசெல்லாம் இவ்வளோ ஆனந்தப்படுறதே அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் வார்த்தையே வரல. அப்போ சாய்பாபா வந்து எடுத்து சொல்கிறாரு, நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அதுக்காக தான் ஷாமியா, பாபா வந்து ரொம்ப செல்லமாக ஷாமாவை ஷாமியான்னு வர, நான் அதுக்காக தான் ஷாமியாவை வந்து நேராக அகமது நகருக்கு அமிச்சா அவனை சந்திக்க சொல்லி. அதை கேட்டோன்னே தீட்சித்துக்கு இன்னும் பூரிச்சு போகிறாரு. பூரிச்சு போயிட்டு பாபாவோட இந்த என்டையர் பிளானிங்கை மனசில் நினச்சிட்டு பாபா வந்து ஒரு பக்தனை பார்க்கணுங்கிறதாக்கா, பக்தனுக்கு எப்படி பாபாவை பார்க்கறதுல ஆர்வம் இருக்கோ பாபாவுக்கும் தம் பக்தனை பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்குது. அதுக்கான வழி பாபா பண்ணுறாருன்றது பாபா வந்து இந்த ஒரு கதை மூலமாக எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காரு.
சில வருஷங்கள் வந்து இதுவாயிடுறது முடியறது. தீட்சித்துக்கு வந்து போக போக நிறைய வந்து அனுபவங்கள் பாபா கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த கொடுக்க அவரோட நம்பிக்கையும் அவரோட பாபா மேல பக்தி வந்து பல மடங்கு ஜாஸ்தியாருது. அதுக்கப்புறம் அவர் முடிவே பண்றாரு, இந்த உடல் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா இது பாபாக்கு தான் சொந்தம், பாபா சேவைக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த ஷிரடியிலேயே வந்து ஒரு வீடு கட்டுறாரு, தீக்ஷித் வாடா. அங்கேயே தங்கிட்டு பாபாவுக்கு சேவை பண்ணுறதுக்காக அவர் முடிவு பண்ணுறாரு. அவரோட அந்த லாயர் தொழிலே வந்து அவர் விட்டுறாரு. அந்த அளவுக்கு பாபா மேலே அவருக்கு பக்தி. பாபா வந்து இவரோட வந்து இந்த பக்தி வந்து எப்படி இருந்ததுன்னா, அசைக்க முடியாத இந்த நம்பிக்கையும் இந்த ஒரு தீவிரமான இந்த பக்தியை பார்த்து பாபாவே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். எவ்வளோ உண்மையான பக்தன் பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு தீட்சித்துக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. என்னன்னா, நான் உன்னோட கடைசி நேரம் வரும்போது நான் உன்னை விமானத்தில் கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறார். விமானம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ரியலாக ஏரோப்ளேனா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படின்னா வலி இல்லாத ஒரு மரணம், சுகமான ஒரு மரணம், எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் வந்து இறைவனோட பாதத்தை போய் சேரக்கூடிய ஒரு நொடி. அதுதான் வந்து பாபா அஷ்யூர் பண்ணுறாரு. அவர் சொன்னபடியே நடந்தது. எப்படின்னா, சாய் வார்த்தை இன்னைக்குமே பொய்யாகாது இல்லைங்களா? பாபாவும் சொல்வார், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கும் தெரியும், 5ஆம் தேதி ஜூலை 1926 அந்த அன்னைக்கு வந்து ஹேமட் பந்தோட இவர் தீக்ஷித் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். எப்போ யார் இந்த மாதிரி பக்தர்கள் இருந்தாலும் அவங்களோட ஒரே பேச்சு ஒரே எண்ணம் பாபா பற்றி மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேர் வந்து பாபா பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தீக்ஷித் வந்து அப்படியே தலை வந்து அப்படியே ஒரு பக்கம் தொங்கி போய் ஹேமட் பந்தோட தோள்களில் வந்து சாஞ்சிரும். ஹேமட் பந்துக்கு ஒரு நிமிஷம் புரியாது. அப்புறம் பார்த்தா அவரோட மூச்சு நின்று போயிடுத்து. அவர் வந்து அந்த நிமிஷமே அவரோட பிராணம் அவரை விட்டு போயிடுச்சு. அவர் பாபாவோட ஐக்கியமாயிட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பாபா வந்து உண்மையாகவே தீக்ஷித்துக்கு சத்கதி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது நம்ம இந்த கதை மூலமாக, இது நிஜமான நிதர்சனம், இது நடந்ததை பற்றி நம்ம ஹேமட் பந்த் எழுதியிருக்காரு. நம்ம இதை படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பக்திக்கு பாபா என்ன பரிசு கொடுக்குறாருன்னா இதுதான் பரிசு. இப்போ அடுத்த இன்னொரு கதையில் என்னன்னா, என்ன சொல்ல வர்றாரு ஹேமட் பந்த்னா, மகான்கள் எங்கெங்கோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும், ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதான் புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஹேமட் பந்த் கொடுக்குறாரு. வாசுதேவானந்த சரஸ்வதி அப்படின்னு அவரும் ஒரு பெரிய மகான். அவர் வந்து எல்லாரும் தேம்பே சுவாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோதாவரி நதி கரையில் ராஜமகேந்திரி அப்படிங்கிற ஒரு ஊர், அது ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்லப்படுறதுன்னா ராஜமன்றி அப்படின்னு சொல்லப்படுறது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த நதி கரையில் அவர் வந்து ஒரு கேம்ப் பண்ணிட்டு அங்கே தான் தங்கி பக்தர்களுக்கெல்லாம் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து இருந்துட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பக்தர், ஒரு யோகி. அவர் தத்தாத்திரேயரோட மகா பெரிய பக்தர். அவருக்கு வந்து நிறைய வந்து ஏற்கனவே இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் வந்து அதை பற்றி அவருக்கு நல்ல உள்ளுணர்வுகள்லாம் நிறைய வரும். இப்போ இன்ட்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு வந்து நிறைய முன்னாடியே வரும். அதனாலே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார். நிறைய பேர் அவரை தேடி வருவாங்க. ஏன்னா அவர் நிறைய பேருக்கு நிறைய அறிகுறி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் பெரிய பிரபலமான ஒரு இவராக இருப்பார், செயிண்டாக இருப்பார். அப்போ அவரை பார்க்கறதுக்கு நாந்தேட் அப்படிங்கிற ஊர், அதுவும் மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கேருந்து புண்டலிகராவ் அப்படிங்கிற ஒருத்தர் போகிறார் அந்த தேம்பே சுவாமியோட தர்ஷனத்துக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிற கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷிரடி சாய்பாபா பற்றி பேச்சு வருது. அந்த பேச்சு வந்த உடனே இந்த தேம்பே சுவாமி அவர் 2 கையும் எடுத்து நமஸ்காரம் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீ அவரை போய் பார்க்கும்போது சொல்லு, அவரோட கூட பிறந்த சகோதரன் வந்து அவருக்கு நன்றியை சொல்லியிருக்காரு, தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு, அவரோட ரெஸ்பெக்ட்ஸை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லு, நான் ரொம்ப மெச்சிக்கிறேன் அவரை, அவர் வந்து எந்த ஆசாபாசமும் இல்லாத ஒரு மனிதர், எல்லாத்தையும் தன்னிலேருந்து அவர் விடுதல் அடைஞ்சிருக்காருங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது நீ போய் சொல்லு. அதே போல் எனக்கு அவர் மேலே ரொம்ப பக்தியும் பாசமும் இருக்குங்கிறதையும் நீ சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சொல்கிறதோட என்ன செய்கிறாரு, ஒரு தேங்காவை எடுத்து புண்டலிகராவ் கையில் கொடுத்துட்டு என்னோட சார்பில் என்னோட கூட பிறந்தவருக்கு பிரணாம் சொல்லிட்டு இதை கொண்டு கொடுத்துரு, அப்புறம் சொல்லிட்டு எதுவும் சொல்லு, என்னை தயவு பண்ணி மறக்க வேண்டான்னு சொல்லு, என் மேலே இப்போ காட்டுற மாதிரி எப்போவுமே அன்பு காட்ட சொல்லுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதோட
நான் வந்து அவருக்கு தலை வணங்குறேன். நான் வந்து பொதுவாக என்னை போல இருக்கிற சுவாமிகள்லாம் வேற யாருக்குமே தலை வணங்க மாட்டாங்க, ஆனால் இது ஒரு எக்ஸெப்ஷன், இது மாறுபட்ட ஒரு சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னாக்கா பாபாவும் என்னை போல் அக்னிஹோத்திரி வளர்க்குறாரு. பாபா எங்கே அக்னிஹோத்திரினா அந்த நெருப்பு. பாபா இந்த துணியில் எப்போ பாரு 24 மணி நேரம் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அக்னிஹோத்ரா பண்ணுறவங்க வந்து ரொம்ப சிறந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மகான்கள். அதனால நான் பொதுவாக யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், ஆனால் நான் சாயிக்கு என்னோட தலை வணங்குறேன். அப்போ சாயி பாருங்க, மகான்களுக்கு மகான் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரு மாதத்துக்குள்ளேயே புண்டலீக் ராவ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அவர் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட சேர்ந்து ஷிரடி கிளம்புறாரு. மன்மாடு அப்படிங்கிற ஊர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கிறது. வெடிக்கார்த்தால வந்துட்டாங்க. சரி, அங்கே ஒரு சின்ன நதி மாதிரி இருக்கும், போய் தண்ணி குடிக்கலான்ற போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வெறும் வயிற்றுலாம் தண்ணி குடிக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற போது அவங்க கையில் வந்து சிவிடா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஊரில் அதுக்கு பேர் மிக்ஸ்சர், ஆனால் அந்த ஊரில் வந்து நிறைய அவல் போட்டு ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க, அது பெருச்சு விடா. அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ காலங்காத்தால் காரமாக இருக்கும், அது சாப்பிட்றதும் கஷ்டங்கிறதுனால தேங்காய் இருக்கிறத உடச்சி அந்த தேங்காயில் இருக்கிறதெல்லாம் துருவி அதில் போட்டு அதை கலந்து அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் இந்த புண்டலீக் ராவுக்கு என்ன ஞாபகம் வருது, அடடா இது இந்த சுவாமி டேம்பே சுவாமி நமக்கு வந்து பாபாவுக்கு கூடுன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தேங்காவாச்சே, நம்ம அதை போய் உடச்சி சாப்பிட்டுட்டோமேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தோடய ஷிரடிக்கு வராரு. வந்துட்டு பாபா தரிசனம் ஆறுது. பாபா வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவர் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே கொண்டா அந்த தேங்காய் கொண்டா அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த தேங்காய்க்கு என்ன நிலைமை நேர்ந்துருக்குன்ட்டு, ஆனாலும் பாபா கேட்குறார். அப்போது பாபாவுக்கு வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, சுவாமி தேம்பே சுவாமி அந்த வாசுதேவானந்த சரஸ்வதிக்கு டெலிபதிக்காக வந்து மெசேஜ் வந்துருச்சு, வயர்லெஸ்ஸாக ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த புண்டலீக் ராவ் மூலமாக நான் உனக்கு ஒரு தேங்காய் அமைச்சிருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சூக்ஷ்மத்திலேயே அவங்களுக்கு எண்ணங்கள் மூலமாகவே அவங்களுக்கு எல்லா மெசேஜஸ் வந்துடும். இதுதான் அந்த மகான்களோட மகிமை. அப்போது இந்த புண்டலீக் ராவ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி அவசரத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேங்காவை நாங்கள் உடச்சி நாங்கள் அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நான் இன்னொரு தேங்காய் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் ஆஃபர் பண்ணுறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த தேங்காய் அந்த தேங்காவோட மதிப்புக்கு வந்து எங்கேயோ இருக்குது. என்னோட பிரதர் கொடுத்துருக்குற, என்னோட சகோதரன் கொடுத்துருக்குற தேங்காய்க்கு வந்து மதிப்பே இல்லை, அது மதிப்பற்றது. அதோடு நீ கொடுக்குற தேங்காய்க்கு சம்மந்தமே இல்லை. அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ண பார்க்காத, இது வந்து சாதாரண தேங்காய், இதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன கருத்து சொல்கிறாருன்னா, சரி இனிமேல்ட்டு நீ வந்து கவலைப்படாத, இந்த மாதிரி என்னால் இந்த தவறு நடந்துருச்சு, இந்த தேங்காவை நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டோங்கிற அந்த எண்ணத்தை மனசுலேருந்து எடுத்துரு. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னோட அனுமதியோடு தான், எனக்கு தெரிஞ்சு தான் தேம்பே சுவாமி இந்த தேங்காவே கொடுத்துருக்கிறார், அது உனக்கு கொடுத்து அமைச்சிருக்கிறார், அதுவும் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சுதான், என்னோட அனுமதியோடு தான் நீ வழியில் அந்த தேங்காவை உடச்சி சாப்பிட்ருக்க. இப்படி இருக்கும்போது நீ எப்படி பொறுப்பேற்றுக்கலாம் இந்த செயல்களுக்கெல்லாம்? எல்லா செயலுக்கும் நான் தான் பொறுப்பு, நீ பொறுப்பு கிடையாது. அதனால் நான் செஞ்சேன், என்னால் இந்த தவறு நடந்துருச்சு, என்னால் இந்த நல்லது நடந்துருச்சு அப்படின்றது மனசில் இந்த அகந்தையும் அந்த ஆணவத்தையும் நீ வச்சுக்காத, எந்த விஷயத்துலையும் இதை வச்சுக்காத. ஏன்னா நீ எந்த செயலுக்கும் பொறுப்பே எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். உன்னோட கட்டுப்பாட்டில் எந்த செயலும் கிடையாது. நீ இந்த மாதிரி வந்து இந்த செயல் எதுக்குமே வந்து நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா உன்னோட ஆன்மீக பாதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீ ரொம்ப சீக்கிரம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேருவேன். மைண்டு வந்து உன்னோட மனசில் வந்து ஈகோ இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக நிர்மலமாக இருக்கும். அதனால் டூயர்ஷிப்னா இந்த வேலை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை நீ ஏற்றுக்காதேன்னு சொல்லி அவருக்கு வந்து நல்ல அறிகுறி கொடுக்குறாரு. இது வந்து புண்டலீக் ராவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் பாபா சொல்கிறார். எந்த ஒரு செயல், ஒரு வீட்டில் நல்லது செஞ்சாலும் இல்லை நமக்கு அறியாமல் ஒரு தவறு நடந்தாலும் நான் செஞ்சேன் என்னால் ஆயிடுத்துன்றத அந்த மனசில் அந்த குடைச்சல் வச்சுக்காதீங்க. எல்லாமே வந்து பாபாக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, பாபா கிட்ட போய் சேரணும், நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்ல செயல்கள் செஞ்சு அவர்கிட்ட போய் சேரணும். இதை மட்டுமே நம்ம செய்யலாம். சரிங்களா? கடைசியில் இன்னொரு ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி இந்த சாப்டர் வந்து ஹேமட் பந்த் முடிக்கிறாரு. அது வந்து பாலாராம் துரந்தர் அப்படிங்கிற பற்றி.
இந்த பாலாராம் துரந்தர் வந்து ஒரு தீவிரமான விட்டோபா பாண்டுரங்கரோட பக்தர். பண்டர்பூரில் இருக்கார் இல்லைங்களா, பாண்டுரங்கரோட பக்தர். அவர் வந்து ரொம்ப நற்செயல்கள் வந்து ஃபுல்லாக மெரிட்டு தான், எப்போவுமே தான தர்மம் புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் செய்வார். அவர் வந்து பாத்ரே பிரபு அப்படிங்கிற ஒரு ஜாதிக்கு சேர்ந்தவர். அந்த ஜாதியோட டெவலப்மெண்ட்காக அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு. எப்போவுமே அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது, அந்த கம்யூனிட்டி ஆளுங்களை அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்கன்றது எண்ணத்தோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அவர் வந்து பகவத்கீதையும் படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அதோட கமெண்ட்ரி வந்து தியானேஸ்வரின்னு இருக்கு, ஏக்நாத் பாகவத் எழுதினது. அவர் எழுதினதும் அதையும் படிச்சிருக்கிறார். அதே போல் நிறைய வந்து தத்துவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய படித்து வச்சிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்ணன் தம்பிங்க, இந்த எல்லாருமே இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து ஒரே விதமான எண்ணங்கள் தான். தெய்வ சிந்தனை, மகான்களை மதிக்கிறது, தீவிர பக்தி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த தீவிர பக்தி வந்து எல்லாருக்குமே ராமர் அவர் மேலே ரொம்ப தீவிர பக்தி. இந்த பாலாராம் துரந்தர் பாபாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 1912 வருஷம் வந்து அவரோட 2 தம்பி பாபுல்ஜி வாமன் ராவ் அப்படிங்கிற வந்து 2 பேரும் முதல்ல ஷிரடியில் பாபா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வந்து பாபா தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. பாபாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த சாய் மகாராஜை பார்த்தோமே அப்படின்னு அந்த ஆனந்தத்தோட ஊருக்கு போயிட்டு அவங்க அண்ணாக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு. இதை கேட்ட பாலாராம்க்கு எப்போ நம்ம பாபா தரிசனம் பண்ண போகிறோன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உடனடியாக அவரும் கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மஸ்ஜித்தில் வந்து பாபாவோட துவாரகாமையில் நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, என்னோட தர்பார் மக்கள் இன்னைக்கு வராங்க, என்னை வந்து பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வர போகிறாங்கன்னு பாபாவுக்கு எப்படி தெரியும்? இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த துரந்தர் சகோதரர்கள் வந்து ஷிரடிக்கு வந்து இந்த துவாரகாமைக்கு வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி பாபா நீங்கள் வரப்போகிறதா இங்கே சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அதே ஆச்சரியத்தில் தான் அந்த சகோதரர்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வரப்போகிறது யாருக்குமே தெரியாதது. ஆனால் பாபா கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. பாபாக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாம் அறிஞ்சவராச்சு, ஆம்னிசியன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அப்போ வந்து இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் நேராக முன்னாடி வந்து பாபா காலை பிடிச்சு அவங்க காலை பிடிச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. சந்தோஷத்தில் வந்து கண்ணீர் வருது, ரொம்ப வந்து ஆனந்தப்படுறாங்க. அப்போ பாபா எல்லா மக்களுக்கும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்கள தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க. அப்போ வந்து அந்த துரந்தர் சகோதரர்கிட்ட பாபா சொல்கிறாரு, எனக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து கடந்த 60 ஜென்மங்களாக பரிச்சயம் இருக்குது, எனக்கு உங்களை தெரியும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த பாலாராம் துரந்தருக்கு வந்து அப்படியே தொண்டை வத்தி போகுது. தொண்டைக்குள்ளே வந்து அவருக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அவருக்கு வார்த்தையே வரல. எப்படி ஒரு கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவரால் நினச்சி பார்க்க முடியல. நேரடியாக நம்மளோட பேசுகிறாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நேரம் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே தங்குற விடுதிக்கு போயிட்டு திருப்பி மத்தியான ஆரத்திக்கு வராங்க. அந்த மத்தியான ஆரத்திக்கு வரும்போது பாலாராம் வந்து பாபா பக்கத்தில் உட்காந்து அவர் காலை பிடிச்சி விட்டுட்டே சேவை பண்ணிகிட்டே இருப்பார், ரொம்ப பணிவாக. இப்போ பாபா என்ன பண்ணுவார், அவர் ஒரு மண் சிகரெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் வந்து சில்லிம் மாதிரி இருக்கும், கிளே பைப்புன்னு சொல்லுவோம். அதில் தான் அவர் வந்து அந்த புகையிலை போட்டு இது பிடிப்பார், சிகரெட் மாதிரி பிடிப்பார். அதை பற்ற வச்சு இந்த பாலாராம் கிட்ட கொடுப்பார், பிடின்னு சொல்லி கொடுப்பார். ஆனால் பாலாராம்க்கு வந்து இதெல்லாம் பழக்கம் கிடையாது, இந்த மாதிரி புகையிலை போடுறதோ புகையிலை பிடிக்கிறதெல்லாம். ஆனால் இது பாபாவோட மகா பிரசாதம் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டு கையில் அவர் அந்த புகையை பிடிக்கிறார். அந்த ஒரு நிமிஷம், அவர் அந்த புகை பிடிச்ச நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஆஸ்மா நோயால் 6 வருஷமாக அவர் தவிச்சிட்டு இருப்பார். அந்த ஆஸ்மா நோய் அவரை விட்டு போயிடுறது. இதனால பாபாவோட எந்தெந்த செயலுக்கு பின்னாடி நமக்கு என்னென்ன நன்மை நடக்கிறதுன்றது யாராலையுமே கணிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் பாபா இந்த 1912 வருஷம் இவருக்கு அவர் விட்டு அந்த இது போயிடுது இல்லையா, ஆஸ்மா. ஆனால் இதுக்கப்புறம் திருப்பி ஒரே ஒரு வாட்டி அவர் வந்து அந்த நோயால் பாதிக்கப்படுறார். எப்போனா 1918 வருஷம் பாபா மகா சமாதி ஆன அன்னைக்கு, அந்த பர்டிகுலர் டே அவருக்கு வந்து அந்த மாதிரி திரும்பி ஆஸ்மா வந்து அந்த இது வருது, அந்த நோய் வருது.
இந்த துரந்தர் சகோதரர்கள் வந்து அன்னைக்கு அந்த இருந்து சாவடி ஊர்வலம் கூட பார்க்குறாங்க. இந்த பாலாராம் துரந்தருக்கு வந்து எப்போவுமே இந்த சாவடி ஊர்வலம் பார்க்கணும், ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, இதை நம்ம கண்ணால் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அவர் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு பாபா கொடுக்குறார். அந்த நேரத்தில் பாபாவோட முகத்தில் இருக்கிற தேஜஸும் அந்த அழகு வந்து அவரை பார்க்கும்போது பாண்டுரங்கரை தான் அவரை பார்க்க முடியறது. ஏன்னா இவருக்கு பிடிச்ச கடவுள் வந்து பாண்டுரங்கர் தான். அந்த காட்சி பாபா கொடுக்குறாரு. அந்த மனசில் இருக்கிற அந்த ஆசையும் பாபா நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காக்கடார்த்தி பார்க்குற இது கூட கிடைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பாலாராம்க்கு வந்து பாண்டுரங்கர் மேலே ரொம்ப பக்தி எல்லாமே இருக்கிறது போதும், பாபா மேலே பக்தியும் டிவோஷனும் அந்த அன்பும் அந்த இப்போ எல்லாமே சேர்ந்து கலந்த அந்த ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறது பாபாவை நினச்சி. ஏன்னா இது கலியுக கடவுள் கண்ணெதிர்க்க பிரத்யட்சமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமும் பாபா வந்து நமக்கு காட்டுறாரு, நடக்கிறது எல்லாம் நமக்கு தெரியறதுன்ட்டு அவர் கன்வின்ஸ் ஆகிட்டு ரொம்ப தீவிர பக்தர் ஆயிடுறாரு. இந்த சாப்டரோட ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு முடியறது. நாளைக்கு வந்து வெறும் கன்க்ளூஷன் தான். நாளைக்கு உங்களை இங்கிலீஷ் சாய் சச்சரித்திரத்தோட சாப்டர் 51 நாளைக்கு, அதோட நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓம் சாய்ராம்.